Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நகராட்சியில் தூய்மை பணிக்கு சேர்ந்த முதல் நாளே மாற்றுத்திறனாளி தூய்மை பணியாளர் பாதாள சாக்கடை குழிக்குள் விழுந்து உயிரிழந்த சம்பவம் ஸ்டாலின் ஆட்சியில் மெத்தன போக்கை வெளிக்காட்டியுள்ளது. இச்சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டம் கங்கைகொண்டான் ஆலகுட்டி பகுதியைச் சேர்ந்தவர் மாற்றுத்திறனாளியான தூய்மை பணியாளரான சுடலைமணி. இவர் சுமார் 40 வயது மதிக்கத்தக்கது. இவர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நகராட்சியில் முழுமை பணியாளராக பதிவு செய்ய ஒப்பந்தம் அடிப்படையில் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இன்று முதல் நாளாக திருச்செந்தூர் நகராட்சியில் தூய்மை பணியாளராக பணி செய்ய வந்துள்ளார். அப்போது திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை பின்புறம் உள்ள பாதாள சாக்கடை குழியில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் சாலையில் வழிந்தோடியது. இதனை சரி செய்வதற்காக மாற்றுத்திறனாளியான ஒப்பந்த தூய்மை பணியாளர் சுடலைமணி மற்றும் சக தூய்மை பணியாளர்கள் அங்கே சென்றுள்ளனர். அப்போது பாதாள சாக்கடை குழாயில் அடைப்பு ஏற்பட்டுள்ளது தெரிய வந்தது. இதனை சரி செய்வதற்காக மாற்றுத்திறனாளி தூய்மை பணியாளர் சுடலைமணி மலக்குழிக்குள் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் இறங்கியுள்ளார். அப்போது பாதாள சாக்கடை மலக்குழிக்குள் உள்ள கழிவு நீரில் மூழ்கியுள்ளார். இதனையடுத்து தகவலறிந்த திருச்செந்தூர் தீயணைப்பு காவல்துறையினர் வந்து தூய்மை பணியாளர் சுடலைமணியை மீட்டு திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அவர் உடல் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்த அடிப்படையில் பணிக்கு சேர்ந்த முதல் நாளே கழிவுநீரை அகற்றிய போது தூய்மை பணியாளர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே நேரம் திருச்செந்தூர் நகராட்சியில் நவீன வாகனங்கள் உபகரணங்கள் இருந்தும் கூட கழிவுநீர் மலக்குழியில் தூய்மை பணியாளர்கள் இறங்கி அடைப்புகளை சரி செய்வது தொடர்கதையாக வருவதாகவும் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் தூய்மை பணியாளர்களை பணியில் ஈடுபடுத்துவதாகவும் சமூக ஆர்வலர் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் தூய்மை பணியாளரை கழிவுநீர் மலக்குழியில் இறங்க நிர்பந்தம் செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மலக்குழி மரணங்களை தடுத்திட அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் திறனற்ற திமுக ஸ்டாலின் ஆட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகி வருகிறது என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டி வருகின்றனர். அருண்.